நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். ஆகவே நம்முடைய ஆசீர்வாதங்களும் செத்து போகவில்லை, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கும் உயிர் இருக்கிறது. ஆமென். நீங்க சொல்லலாங்க, இந்த விஷயம் என் வாழ்க்கையில செத்து போச்சு, இதற்கு மேல அதுக்கு உயிர் கிடைக்குமான. ஆனால் ஆண்டவர் இந்த மாலை பொழுதுல உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உயிரோடு இருக்கிறவராகையால் உங்கள் ஆசீர்வாதங்களுக்கும் உயிர் இருக்கு. நான் எப்படி உயிர் தெழுந்தேனோ உங்களுடைய ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு அவர் உயிர் தெழ செய்யவே இயேசு ராஜா இந்த சாயங்கால பொழுதில் நம்மத்தில் வியாபித்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களுக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன். பாதாளத்திற்குரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறார் அவர். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களுக்கும் I am alive forever and ever அப்படின்றார். நான் உயிரோடு இருக்கிறேன். சதா காலம் உயிரோடு இருக்கிற தேவன் தான் நம்மத்தில் வியாபித்திருக்கிறார். Praise the Lord. நீங்கள் நிறைய பேர் பைபிள் பார்க்குறதுல பிஸியாக இருக்கிறீங்க, நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டீங்க. ஒன்று பண்ணு, பைபிள்லாம் க்ளோஸ் பண்ணிடு. இன்னைக்கு விசுவாசிகள் அதாவது விசுவாசத்துலேயே என்ன வளர்ச்சி அடையலை அப்படின்னா, அவங்க பாஸ்டர் சொல்கிறத எழுதுறதுல பிஸியாக இருப்பீங்களே தவிர வார்த்தையை விட்டுருவாங்க. நீங்கள் வார்த்தையை விடக்கூடாது. இந்த செய்தி தம்பி லைவில் போதில்ல, அப்புறம் நம்ம யூடியூப் சேனல் இருக்குல்ல, யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா? பெல் பட்டன் அமுக்குனீங்களா? எல்லாருமே அந்த பெல் பட்டன் அமுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செய்தி வராது. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பெல் பட்டன் அமுக்கிடுங்க. நைட்டு வீட்டுக்கு போன உடனேயும் நீங்கள் வீட்டில் உட்காந்து வசனத்தை எழுதி மறுபடியும் கேட்டுக்கிட்டே இரு. செய்தி என்ன பண்ணணும்? நம்ம பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாருல, கேட்குறீங்களா எல்லாரும் யூடியூப்பில்? எங்கேயா அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது, நாங்கள் ரொம்ப பிஸி. இல்லை, நீங்கள் செய்தியை கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க 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 தாங்க நீங்கள் பலன் அடைவீங்க. இந்த உலகம் உன்னை பலவீனப்படுத்தும், இந்த உலகம் உன்னை தள்ளும், இந்த உலகம் உன்னை புறக்கணிக்கும், இந்த உலகம் உன்னை அவ்வளோ சீக்கிரம் முன்னேற விடாது. ஆனால் நீ கேட்கிற சத்தம் இருக்குல்ல, அந்த சத்தம் தாங்க உனக்கு ஜீவன். அந்த ஜீவன் எதில் தெரியுமா இருக்குது? கர்த்தருடைய வசனத்தில் இருக்குது. நீங்கள் கண்ட மனுஷ வார்த்தையில் கேட்கவே கூடாதுங்க. ஒன்று கேட்கணும், செய்தியை கேட்டுகிட்டே இருக்கணும். பெனாயால மாதம் ஒரு முறை பேசுகிறோம், பாஸ்டர் எல்லா வாரமும் பேசுகிறாரு. அதெல்லாம் வீட்டில் போய் உட்காந்து மறுபடியும் நீங்கள் செய்தியை, நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் எங்கள் பாஸ்டர் பிரசங்கம் எடுத்து முன்னாடி கேட்கவே முடியாது. ஸோ என்ன பண்ணோன்னா, வசனத்தை மட்டும் நோட் பண்ணிக்குவோம். வீட்டில் போய் என்ன செய்வோம், அதை திரும்ப படித்து நாங்கள்லாம் பார்ப்போம். இப்போ இருக்கிற வாலிப பிள்ளைங்க அதெல்லாம் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் நாங்கள் அப்படி தான் வளர்ந்தோம். அதனால தான் இன்றைக்கி வசனத்தை உபதேசிக்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆமென். ஏதோ செய்தி அப்படியே கேட்டுட்டு போயிட்டு அப்படியே போகக்கூடாதுங்க. நீங்களாம் நல்ல வளர்ச்சி முதிர்ந்த நல்ல விசுவாசிகளை நீங்கள் இருக்கணும். ஆமென். ஸோ வசனத்தை மட்டும் எழுதிக்கோங்க, மீதி எல்லாமே நீங்கள் கேளுங்க. ஃபுல்லாலாம் எழுதாதீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 இப்படி சொல்லுது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களுக்கும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். யோவான் 10:17-18 இப்படி சொல்லுது. யாரோ ஒருத்தர் மட்டும் பைபிள் வச்சு வசனம் வாசிங்க, மற்றவங்கெல்லாம் கவனிங்க. யோவான் 10:17-18 இப்படி வசனம் சொல்லுது, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். கேளுங்களேன், இயேசு சொல்லுகிறார், என் ஜீவனை ஒருவனும் என்னிடத்தில் எடுத்துக்கொள்ள முடியாது, நானே அதை கொடுக்கிறேன். கேளுங்களேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அப்படியானால் இயேசு மரணத்தின் மேல் அவர் அதிகாரமுடையவராய் இருந்தார். ஜீவனை கொடுக்கவும் விட்ட ஜீவனை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் அவர் சகல அதிகாரமுடையவராய் இருந்தார். மரணம் அவரை ஒன்றும் செய்யவே முடியவில்லை. காரணம், அவர் மரணத்தின் மேல் அதிகாரமுடையவராய் இருந்தார். இந்த உலகத்தில் எந்த மனிதனும் மரணத்திற்கு என்ன விதிவிலக்கு கிடையாது. எல்லோருமே மரணத்தை சந்திக்கிறார்கள், ஆனால் உயிர் தழவில்லை. ஒருவர் மட்டும்தான் விண்ணை விட்டு மண்ணுக்கு வந்து சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவர் நீங்களும் நானும் ஏன் அவரை ஆராதிக்க வேண்டுங்க? அவர் உயிரோடு இருக்கிற தேவாதி தேவனாய் இருக்கிறார்.
1 கொரிந்தியர் 15:55 57 வரைக்கும் நம்ம இப்படி வாசிக்கும் போது பைபிள் சொல்லுது. 1 கொரிந்தியர் 15:55 57 வரைக்கும், மரணமே உன் கூரெங்கே, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே, மரணத்தின் கூர் பாவம், மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு மரணத்தின் மேல் நமக்கு ஜெயம் கொடுத்தாராம். ஒரு ஆமென் காணுமே. நல்ல ஆழமா கேட்கணும். இயேசு மரணத்தை ஜெயித்தார், அதே போல நாமும் மரணத்தின் மேல் ஜெயம் கொள்ள முடியும். காரணம், அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணுவதனால் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இப்படி சொன்னார், என் மாம்சத்தை புசிக்கிறவன் என்று அறியாமல் இருப்பான். அப்படியானால் என்ன? மரணம் வராதா? வரும். ஆனால் மரித்த பின்பும் அந்த சரீரம் உயிரோடு கூட எழும்பக்கூடிய அந்த பலனை கர்த்தர் அவருடைய சரீரத்தின் மூலமாய் நம்முடைய சரீரத்துக்கு தேவன் தருகிறார். பலவீனங்கள் ஆழமாக கேட்கணும். சரீர பலவீனங்கள் வராதா? வரும். ஆனால் வரும்பொழுது அவருடைய சரீரத்தை நாம் விசுவாசமாய் புசிக்கும் போது அவருடைய சரீரத்தில் இருக்கிற வல்லமை என் சரீரத்தை தொட்டு சுகமாக்கி நான் பலன் அடைவேனே தவிர நான் ஒரு நாளும் பலவீனம் அடையவே மாட்டேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் சரீரத்தையும் இரத்தத்தை நான் புசித்து பானம் பண்ண நான் பலத்தின் மேல் பலன் அடைவேன். ஆமென். கடைசி நாட்களில் இந்த சரீரம் அவனை உயிரோடு கூட எழுப்பும் என்றார். ஆக இயேசு என்னவா இருந்தார் அப்படின்னா, பூமியில உலாவி வரும்போது அவர் மரணத்தின் மேல் அதிகாரம் உடையவராய் இருந்தார். மரணம் அவரை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். இயேசு சிலரை உயிரோடு கூட எழுப்பினார் அவர். அதிலிருந்து 2 சம்பவங்களை நம்ம வாசிச்சு வேகமாக நம்ம திருமேஜைக்கு நம்ம கடந்து போய் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். பயப்படாதீங்க, கரெக்டாக ஆன் டைமுக்கு நாங்கள் முடிச்சிடுவோம். 8:30 ஷார்ப்பாக சர்வீஸ் க்ளோஸ் ஆகிடும். ஒரு அல்லையா சொல்லுங்கள் எல்லாரும். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாம் பயந்து உட்காந்துருக்க மூஞ்சி படன்னு ஆயிடுச்சு. 9:15 முடிப்பேன். நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேங்க. இழுத்துலாம் வளவலான்னு வந்ததை நச்சுன்னு நறுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். எப்போதுமே இழுத்துக்கணும் ஜவ்வு மாதிரி பண்ணிலாம் பண்ணக்கூடாது. ஜவ்வு மிட்டாய் கிடையாது. நம்ம ஷார்ட்டாக நறுக்குன்னு உங்களுக்கு சொல்லிடும். ஆனால் வெளிப்பாடு நீங்கள் எந்த அளவுக்கு வசனத்தை ஆழமாக கேட்குறீங்களோ, நீங்கள் வசனத்தை கேட்கும் போது விசுவாசமாக கேட்டிங்கன்னா கேட்கும் போதே உங்கள் வாழ்க்கை நல்லாயிடும். அற்புதம் எப்போ திரும்பாங்க நடக்கும்? உங்களுடைய செவித்திறன் நல்லா இருக்கணும். செவித்திறன் நல்லா இருந்தால் தான் வசனம் உள்ளே போகும். வசனம் உள்ளே போனால் தான் அது வேலை செய்யும். அது நல்ல நலமாக இருந்தால் பைபிள் சொல்லுது அது 30, 60, 100 நிச்சயமாக இந்த வேத வசனம் பலன் தருங்க. இது ஒரு நாளும் பொய்யாகவே பொய்யாகாது. ஆமென். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11 17 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். கேளுங்களேன். இயேசு ஒரு செத்த வாலிப பிள்ளை உயிரோடு கூட எழுப்பினார். ஏன்னா அவர் மரணத்தின் மேல் அவர் அதிகாரம் உடையவர். அவர் லூக்கா 7:11 17 வசனம் வரைக்கும். அவர் நாயின் என்னும் ஊருக்கு இயேசு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். ஒரு வாலிபனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் எல்லாருமே அந்த அம்மா ஃபாலோ பண்றாங்க. பின்னாடி வராங்க, அடக்கம் பண்ண போறாங்க. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவன் பேரை சொல்லல, அதற்கு மாறாக வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் உடனே எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தான். எல்லாரும் பயந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதும் சுற்றி இருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று. எல்லாம் அந்த ஊர் முழுச பரவிடுச்சு. ஆமா, இந்த செய்தி என்னவாயிடுச்சு? ஊர் முழுச பரவிடுச்சு. நல்லா கேளுங்க. ஒரு நஷ்டம், ஒரு இழப்பு, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு இழப்பு வருதுன்னா நம்ம ஆராய்ச்சி பார்க்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். இந்த அம்மாவோட லைஃப்பை பாருங்க. அந்த பையனுடைய பேரையும் சொல்லலை, அந்த அம்மாவுடைய பேரையும் பைபிள் சொல்லலை, அந்த அம்மாவுடைய வீட்டுக்கார் பேரும் பைபிள் சொல்லலை, ஊர் பேர் மட்டும்தான் போட்டு இருக்கு. அந்த 3 பேர் பேரையும் பைபிள் எங்கேயுமே ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. ஆமென். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏதோ ஒரு ஆழமாக அந்த இடத்துல சத்தியத்தை சொல்ல வரார் அப்படின்னு அர்த்தம். நல்லா கேட்கணும்.
பயங்கரமான இழப்பு. மரணம் என்பது எந்த மனிதனாலும் தாங்க முடியாத ஒன்று. அது மிகப்பெரிய நஷ்டம் அந்த வீட்டுக்கு. அப்படி போல முதல் நஷ்டத்தை அந்த அம்மா சந்திச்சாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. ரெண்டாவது, தனக்கு இருந்த ஒரே வாலிப பிள்ளையும் செத்து போயிடுச்சு. மிகப்பெரிய லாஸ் அந்த அம்மாவுக்கு, நஷ்டம். ஊரார் எல்லாருமே பார்த்து கவலைப்படுற அளவுக்கு அந்த வீட்டு சூழ்நிலை மாறிடுச்சு. நம்ம இந்த காட்சியை வெளியே நின்று பார்த்தா புரியாது. கொஞ்சம் ஆழமாக நம்ம யோசிங்களேன். இதற்கப்புறம் அந்த அம்மாவுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒன்றுமே இல்லை. இருந்தது ஒரே ஒரு புள்ள. இந்த புள்ள தான் என்னை காப்பாற்றுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த அம்மாவுக்கு இருந்தது. ஏன்னா புருஷனும் இப்போ இல்லை. இந்த புள்ள நிச்சயமாக நம்மை காப்பாற்றும் என்ற அந்த எண்ணத்தில் அந்த அம்மா வாழ்ந்திருப்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை அந்த புள்ள சடுதியாக மறித்து போயிட்டா. அந்த அம்மா அந்த டெத்தில் என்னங்க யோசிச்சிருப்பாங்க? இதுக்கு மேலே என்னால் வாழ முடியுமான்னு தான் யோசிச்சிருப்பாங்க. இதுக்கு மேலே நான் எப்படி சர்வை பண்ண போகிறேன், எப்படி என் குடும்பத்தை நடத்த போகிறேன், இந்த சமுதாயத்தில் நான் எப்படி வாழ போகிறேன்ற ஒரு அச்சம், ஒரு பயம் அந்த அம்மாவுக்குள்ளே நிச்சயமாக இருந்திருக்கும். ஆமென். நேரம் வந்தது. நேரம் வந்த உடனே எடுக்க சொல்லுவாங்களே, பாடியை கையில் எடுத்துட்டாங்க. எல்லாரும் போயிட்டே இருக்கிறாங்க. பைபிள் நமக்கு அங்கே என்ன சொல்லுது அப்படின்னா, ஊரின் வாசலுக்கு வந்தபோது அப்படின்னா அந்த ஊரை விட்டு அவங்க என்ன செய்யலை, தாண்டலை. அந்த ஊரை விட்டு அவங்க வெளியே வரத்துக்கு முன்னாடியே இயேசு உள்ள என்ட்ரி ஆயிட்டார். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமென். இயேசு அவங்கள வெளியே வர விடாமல் அதுக்குள்ளேயே இயேசு அவங்கள சந்திச்சிட்டார். ஏன் சந்திச்சார் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த இவங்க எல்லாருமே நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இருக்கிறாங்க. இயேசு இன்னும் மரிக்கல. அவங்க எல்லாருக்கும் என்ன இருக்குது? நியாயப்பிரமாணம் இருக்குது. ஒரு இளம் வயதிலேயே மரணம் ஏன் நேரிடுது அப்படின்னு நமக்கு பைபிள் சில விஷயங்களை சொல்லுது. இந்த பையன் நல்ல கிலோ வாலிபனே அப்படின்றார். அப்படின்னா அந்த பையனுடைய வயசு தோராயமாக 14லேருந்து 19 வரைக்கும் தான் இந்த பையனுடைய வயது இருக்கணும். அப்படியானா இந்த அப்பா, அந்த பையனுடைய அப்பா இருக்கிறாரு பாருங்க, இந்த அப்பாவுடைய வயது நம்ம கணக்கு பண்ணால் மோர் ஓவர் எவ்வளோ இருக்கணும்னாங்க 40லேருந்து 45 வயசுக்குள்ளே தான் அவர் இருந்திருக்கணும். ஆமென். அவர் எப்போ இறந்தான்னு சொல்லலை. அவர் ரொம்ப சீக்கிரம் இறந்துட்டார் போல. அவரும் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இறந்துட்டு இருக்கிறார். இந்த பையனும் காலத்துக்கு முன்னாடியே செத்து இருக்கிறான். இதை எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, இந்த குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு சாபம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமென். இந்த குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை பைபிள் நமக்கு தெளிவாகவே சொல்லுது. நம்ம இப்படி வாசிக்கும் போது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 22லேருந்து 24 வரைக்கும் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. யாத்திராகமம் 22, 22லேருந்து 24, 22, 23, 24 வசனம் வரைக்கும். திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. பாருங்க, ஒரு நியாயப்பிரமாணத்தை ஒரு கட்டளை தேவன் கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறார்னா, விதவை, ஆமென், அவங்களையும் அப்பா அம்மா இல்லாத பிள்ளையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒடுக்கக்கூடாதுன்றார். ஆமென். நல்லா கேட்கணும், நல்லா ஆழமாக செய்தி கேட்கணும். விதவை, கணவனை இழந்தவர்கள் ப்ளஸ் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க இருக்குதுல்ல, அதுங்களை நம்ம ஓவராக அழுத்தம் கொடுக்கக்கூடாது, ரொம்ப நெருக்கம் கொடுக்கவே கூடாது. அதுங்களை அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்கன்னு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அடிமை மாதிரி நடத்துவாங்கள்ல. தேவன் அதை விரும்புவதே கிடையாது. அதுக்கு அப்படி நீங்கள் நடந்தீங்கன்னா அதுக்கு ரிசல்ட் அவரே சொல்கிறாரு. 23ஆம் வசனம் கொடு. அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் போது, கேளுங்களேன், அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால், ஒருவேளை அவங்க என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுவதை அந்த ஜெபத்தை கேட்பேன்ற ஆண்டவர். ஆமென். கேளுங்களேன், விதவைகளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். இரண்டாவது, திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். இந்த ரெண்டு ஜெபத்துக்குமே பைபிள்ல ரொம்ப பவர்ஃபுல் உண்டு. ஆமென். ஏன்னா அவங்க ஜெபத்துக்கெல்லாம் இம்மீடியட்டா கர்த்தர் பதில் கொடுப்பார். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஐயா சீக்கிரம் புட்டுக்கிறதுக்கான காரணம் ஏதோ யாரையோ குறைச்சல் கொடுத்துருக்கிறார். நீங்கள் வசனம் படிச்சா புரியும். 24 கொடுப்பா, 24 கூட. நான் கோபம் உண்டவராகி உங்களை பட்டயத்தினால கொலை செய்வேன். உங்கள் மனைவிகள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்க மனைவிகள் விதவைகளும். ஆமா, அவங்க நியாயப்பிரமாணத்தின் காலத்துல தான் இருக்கிறாங்க. உங்க மனைவி என்னவாயிடுவாங்க? இவர் யார் வாயில நின்னாரோ தெரில, அது ஏதோ ஜாமெண்ட்டுக்குது பொழுது. இவர் என்ன பண்ணாரோ, புரியுதா உங்களுக்கு? பைபிள் புரியுதா உங்களுக்கு? அது அதாவது ஃபுல்லாக சொல்லாமல் பைபிள் முழுசாக எழுதுனா நம்ம யாருமே கையிலலாம் தூக்கிட்டு வர முடியாது. இப்போ பாதி பேர் பைபிள் இல்லாமல் தான் வந்திருப்பேன். எங்கள் நம்ம சர்ச்சில் காலையில் அங்கே சொன்னேன், பைபிள் இல்லாமல் சர்ச்சுக்குள்ளே வரக்கூட வெளியே போயிடுன்ட்டேன். பைபிள் இல்லாமல் சர்ச்சுக்குள்ளே யாரும் என்ட்ரி ஆகவே கூடாது. இப்போ பாருங்கள், எல்லாரும் ஃபோன் வச்சுருக்கிறாங்க. ஃபோன் வச்சுக்கோங்க, நல்லது, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் பைபிள் நிச்சயமாக எல்லாருடைய கையிலும் பைபிள் இருக்கணும். ஆமென். அப்போது பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லுது. இங்கே வாசனத்தை வாசிக்கும் போது
இப்படிப்பட்டவர்களை நீங்க துன்பப்படுத்தி அவங்க என்னை நோக்கி முறையிடும் போது நான் மேலே கையை வைப்பேன்றார். இந்த அம்மாவுடைய கணவர் இறந்ததுக்கான காரணம் இதுவா இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. கரெக்டா ஒரு நஷ்டம் வந்துடுச்சு. அப்போ வீட்டுக்காரர் இறந்துட்டார். ஏன்னா மறுபடியும் நல்ல ஆழமாக சொன்ன கேள்வி, இவர்கள் எங்கே இருக்கிறாங்க? நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இருக்கிறாங்க. நியாயப்பிரமாணம் எப்படின்னா உடனே அடிக்கும், அப்போவே அடி. இது கிருபையின் காலம். அதனால நம்ம சொல்கிறோம் அவங்க நல்லா தான் இருக்காங்க, பஸ் நல்லா இருப்பாங்க, ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஏன்னா வசனம் என்றைக்கும் வசனம் தான். வார்த்தை மாறவே மாறாதுங்க, அது பொய் சொல்லவே சொல்லாது. வசனம் எப்படி தெரியுமா, இப்போ நின்று வேலை செய்யும். ஒரு அழுதியை சொல்லுங்க எல்லாருமே. அப்படி பார்க்கும்போது இந்த அம்மா கணவரை இறந்துட்டாங்க. அப்போ அவங்க மிகப்பெரிய நஷ்டம் வந்திருக்கு. நம்பர் 1. நம்பர் 2, இந்த பையன் வாலிப வயசில் செத்து இருக்கு. இதுக்கும் பைபிள் நமக்கு சொல்லுது ஏன் அவ்வளோ சீக்கிரம் மரணத்தை சந்திக்கிறாங்க அப்படின்னு. நம்ம 7 பிள்ளைங்களை பார்க்குறோம்ல, 7 பிள்ளைங்களை கர்த்தர் அடிச்சிட்டார். ஏன் அடித்தார்னாக்கா ரொம்ப துன்மார்க்கமாக வாழ்ந்தாங்க அவங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களே கடவுள் அடித்தார். இங்கே வாசிக்கும் போது பிரசங்கின் புஸ்தகம் 7:17 இப்படி சொல்லுது. பிரசங்கி 7:17 கொடுங்க. பிரசங்கி 7:17. மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமாயிராதே, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? கேளுங்களேன், உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப காலத்துக்கு முன்னே இந்த வாலிப பிள்ளை மரிச்சிருக்கிறான். ஒருவேளை இந்த பிள்ளை மிஞ்சின துஷ்டனாய் ஏதோ தேவனுக்கு விரோதமாக ஏதாவது செய்திருப்பானோ. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு தண்டனை உண்டு. இப்போ 2 பேருமே நீங்கள் வசனத்தை வச்சு பார்த்தாக்கா அவர் அங்கே விதவையோ திக்கற்ற பிள்ளை ஒடுக்கி இருக்கிறார். இந்த பிள்ளை தேவனுக்கு பிரியமாக இல்லாமல் துஷ்டனாக அவன் வாழ்ந்திருக்கிறான். ஒரு நஷ்டம். சரி, ஆண்டவர் இவங்க 3 பேரையும் சொல்லாமல் நாயின் அப்படின்ற ஊர் பேரை மட்டும்தான் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த நாயின் என்ற ஊர் பேருக்கு என்ன தெரியுமாங்க அர்த்தம்? அழகுன்னு அர்த்தம். நல்லா கேட்கணும். இன்னொரு ஹீப்ரு வேர்டு என்ன சொல்லுதுன்னா, அந்த நாயின் அப்படின்ற ஊருடைய அந்த பேருக்கு அர்த்தம் மெய்ப்பனின் இருப்பிடம். அபார்ட் ஆஃப் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லுது. மெய்ப்பனின் இருப்பிடம். இந்த ஃபேமிலிக்குள்ள ஏன் இப்படிப்பட்ட இழப்பு வந்ததுன்னா, ஒரு மெய்ப்பனின் இருப்பிடம் சபைக்குள்ள இவர்கள் இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி அங்கே வருகிறது. ஆமென். நல்லா கேட்கணும். அவங்க 3 பேரையும் சொல்லாம அந்த ஊர் பேரை மட்டும்தான் ஆண்டு சொல்றார். நாயின் அப்படின்னு மட்டும்தான் சொல்றார். நாயின் என்ன அர்த்தம்? மெய்ப்பனின் இருப்பிடம். ஒரு மெய்ப்பனோட இருப்பிடம் எது தெரியுமாங்க? அது சபை, வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற இடம். அப்போ இந்த வீடு என்னவா இல்லைன்னா, அந்த வீட்டுக்குள்ள வசனம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இல்லை. எந்த குடும்பத்துக்குள்ள, எந்த தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இல்லையோ அந்த மனிதனுக்குள் இழப்புகள் நிறைய இருக்கும். ஆமென். ஒருவேளை இந்த அம்மாவுக்கு கணவன் இழந்திருக்கலாம், பிள்ளை இழந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் பார்வையில், உங்கள் சைடில் நீங்கள் பல ஆசீர்வாதங்களை இழந்து வந்திருக்கலாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். நீங்கள் எந்த ஆசீர்வாதத்தை நான் இழந்துட்ட ஆண்டவரே, இது எனக்கு மறுபடியும் கிடைக்காதான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் இழந்ததை அதை கொண்டு போய் அடக்கம் பண்ணுவதற்கு முன்னமே உன் ஊர் வாசலுக்குள்ளேயே கர்த்தர் சந்திக்க இந்த மாலை பொழுதுல நம்மத்தில் ராஜாதி ராஜா வந்திருக்கிறார். ஆமென். அந்த மெய்ப்பனின் இருப்பிடத்துக்குள்ளேயே அவர் வந்துட்டார். அவர் அந்த நாயின் ஊரை விட்டு அந்த டெட் பாடி தாண்டவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இயேசு உள்ள வந்துட்டார். ஆமென். இயேசு உள்ள வந்து அந்த வாலிபனை தொட்டு சொல்றாரு, பாடையை தொட்டு சொல்றாரு, வாலிபனே எழுந்திரு. சொன்ன உடனே அவன் எழுந்து நின்னுட்டாங்க, எழுந்து உட்காந்துட்டான், பேச ஆரம்பிச்சான் பைபிள் சொல்லுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. இயேசு அந்த ஊருக்கு வெளியே அவனை விடாம உள்ளே நின்று திரும்ப உள்ள அனுப்பிச்சு வச்சாருங்க அவனை. அது என்ன தெரியுமா அடையாளம்? நீ போய் திரும்ப உன் சபையில் உட்காந்து என் வசனத்தை கேளு, என் வசனத்தின்படி வாழு, இனி உனக்கு இழப்புகள் வரவே வராது. எந்த குடும்பம் தேவ பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையோ, கேளுங்களேன், எந்த குடும்பம் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையோ, எந்த குடும்பம் தேவராஜ்யத்தினுடைய சித்தங்களுக்கு ஒப்பு கொடுக்கலையோ, அந்த குடும்பங்களில் சில இழப்புகள் வரும், சில நஷ்டங்கள் நேரிடும். அந்த நஷ்டங்களை சிலர் எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு நடந்துச்சு,
என்ன பண்ணுறதுனே தெரியல, இதுக்கப்புறம் என்ன நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் நஷ்டம் ஏன் வந்ததுன்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதற்கு உங்களுக்கு விடை கிடைச்சிட்டாலே நீங்கள் இழந்ததை மறுபடியும் உங்கள் பக்கம் உங்களால் திருப்ப முடியும். இன்னைக்கு அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த நாயின் இந்த ஊரில் இந்த ஃபேமிலி இவங்க யாரும் வெளி புறஜாதி கிடையாதுங்க, எல்லாமே யூதர்கள். ஆமென். இவங்க எல்லாருமே இந்த பையன் 12 வயசில் சரியாக போய் தேவாலயத்தில் நின்று 613 கட்டளையை சொல்லி பிரேயர் ஷால் வாங்கியிருப்பா. புரியுதா உங்களுக்கு? இந்த செத்த பையன் இருக்கிறான்ல, இவன் 12 வயசில் போய் நின்று, இயேசு 12 வயசில் எங்கே போனார்? தேவாலயத்துக்கு போனார். ஏன் போனார்னா அந்த பிரேயர் ஷால் வாங்குறதுக்கு. சும்மா போல 613 கட்டளையும் சொல்லி அந்த பிரேயர் ஷாலை வாங்கணும். அப்படி போல இந்த செத்த இந்த பையன் கூட சும்மா இல்லைங்க, இவன் 613 கட்டளையை சொல்லி அந்த பிரேயர் ஷால் வாங்கியிருக்கணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ சிலலாம் பேப்டிசம் எடுத்துட்டு அதோட ஊரை விட்டு போகிறோம் பாருங்க, அதோட ஆண்டவருக்கு அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இந்த பிரேயர் ஷாலை வாங்கிட்டு போன கீதியத்தை நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சர்ச்சு பக்கம் துறையாலே சபையோடு இருக்கிற ஐக்கியம் உனக்கு போயிட்டாலே சாத்தா உன் பக்கம் திரும்பிடுவா. என்னைக்கு ஃபெலோஷிப்பை விட்டு நீங்கள் பிரிறீங்களோ, என்னைக்கு நீங்கள் ஐக்கியத்தை விட்டு பிரிறீங்களோ, என்னைக்கு சபையோடு கொண்டுள்ள ஐக்கியத்தை நீங்கள் விடுறீங்களோ, ஒன்று சொல்லட்டுமாங்க, அன்னைக்கே உன் குடும்ப பக்கம் சாத்தான் திரும்பிட்டான்னு அர்த்தம். இந்த இழப்பு, மிகப்பெரிய இழப்பு, இந்த நஷ்டம் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கான காரணம், மெய்ப்பனின் இருப்பிடத்தில் வசனத்தின் மறைவில் ஒரு குடும்பம் இல்லை. வசனத்தின் கீழே ஒரு குடும்பம் நின்னா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். வேதம் சொல்லு, தமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வார்த்தையை கர்த்தர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். எதை திரும்ப மகிமைப்படுத்துவாரோ? வசனத்தை. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து சொல்லுங்க, இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இருக்கீங்களா? இனிமேல் இருங்க. இந்த பிள்ளையை திரும்ப கையில் கொடுத்த மாதிரி உங்க ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் மறுபடியும் கையில் கொடுப்பார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் என் ஜீவனை விடவும் அதை திரும்ப எடுக்க எனக்கு அதிகாரம். அப்படின்னா உங்க ஆசீர்வாதத்தை நீங்க இழந்துட்டீங்க. உங்க பார்வைக்கு வேணா அது இனி வாய்ப்பே இல்லை, நீங்க யோசிக்கலாம். ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு அது லேசான காரியம். அதை மறுபடியும் உன் கையில் கொடுப்பார். ஆனா அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, நீ ஆதியில என் மேல வச்சிருந்த பாரு அன்பு, அந்த ஜபம், அந்த சர்ச்சுனா ஓடி வருவப்பாரு, என்னை நேசிச்ச அந்த நேசம், ஆதியில சர்ச்சு ஆராதனை கன்வென்ஷன் ஜபம் அப்படி நீ தான் ஃபர்ஸ்ட் ஆளா நிற்ப. ஆனால் போக போக உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னா, பல இன்னல்கள், அலசடிகள், சலசலப்பு, நிறைய போராட்டங்களை சந்திச்சு நீ சோர்ந்து போயிருக்கிற. இன்னைக்கு உன்னை பலப்படுத்த கர்த்தர் சொல்றாரு, நீ ஆதி நிலைக்கு நீ திரும்பிட்டினா உன் குடும்பத்தை மறுபடியும் உன்னையும் உயிர்ப்பிக்க நான் வல்லவராக இருக்கிறேன். இந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல, நமக்கு கர்த்தர் சேர்த்து சொல்றாரு, நம்முடைய குடும்பங்கள் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் திரும்ப நம்ம கையில் கொடுப்பாருங்க. அதுக்கு அவர் ஒன்னே ஒன்று சொல்றாரு, வசனத்தின் இருப்பிடத்தில் நீங்க இருக்கணும். சண்டே ஆனால் நம்ம எங்கெங்க இருக்கணும்? சண்டே ஆனால் எங்க இருக்கணும்? பழைய ஏற்பாட்டில் ஒரு முறைமை உண்டு, ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் ஒரு முறைமை உண்டு. என்னன்னாக்கா, அவங்க காலையில் 9 மணிக்கு ஒரு பலி செலுத்துவாங்க, மதியம் ஒரு 3 மணிக்கு ஒரு பலி செலுத்துவாங்க. இந்த 2 பலியுமே உண்டு. அப்போ புதிய ஏற்பாட்டு சபையில் நமக்கு என்ன சொல்கிறாரு? காலையில் ஒரு சர்வீஸ் இருக்குது, சாயங்காலம் ஒரு சர்வீஸ் இருக்குது. காலையில் எத்தனை பேர் வர, சாயங்காலம் எத்தனை பேர் வர? காலையில் கல்யாண புக் ரிசர்வ் பண்ணி வச்சுக்குவேன். காலையிலேயே என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, ஈவினிங் சர்வீஸ் தான் இருக்குதுல்ல, அப்புறம் போய்க்கலாம். நீ போகிற கல்யாணத்தில் அவன் எப்படி ரட்சிக்கு போடுவான் அந்த மனுஷன்? உங்களுக்கு சண்டே இன்விடேஷன் வச்சா நீங்கள் வர மாட்டீங்கன்ற அந்த ஆழமான அச்சை நீங்கள் பதிய வைக்கணும். சண்டேனாலே பிரதர் எங்கேயும் வரமாட்டார் அப்படின்ற மாதிரி, சண்டேனாலே சிஸ்டர் எங்கேயும் வராதுன்ற மாதிரி அந்த சாட்சியை நீங்கள் காத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் தேடுற இயேசுவை அந்த மனுஷன் தேட ஆரம்பிப்பான். ஆமென். இப்போ சண்டே மார்னிங் ஈவினிங் எங்கே இருக்கணும்? சர்ச்சில் இருக்கணும். எப்போ நீங்கள் அந்த வசனத்தின் மறைவிடத்தை விடுறீங்களோ அன்னைக்கு நிச்சயங்க சில நஷ்டங்கள் வரும். அப்போ தெரிஞ்சுக்கோங்க, சிம்பிள் ஆன்சர் இஸ் வெரி சிம்பிள். சிம்பிள் ஆன்சர், நம்ம தேவ பிரசன்னத்தை விட்டு வெளியே போகிறோன்னு அர்த்தம். நம்ம ஒரு நாளும் அவர் பிரசன்னத்தை விட்டு போவே கூடாது. அதான் தாவீது கேட்குறேன், நான் எங்கே ஆண்டவரை போவேன்?
உம்மை விட்டு நான் எங்க போவேன் சொல்லுங்க. பேதுரு சொல்றார், ஜீவனுள்ள வசனம் உம்மிடத்தில் தானே உண்டு. ஏதோ ஒரு ஆராதனைங்க, நீ வந்துட்டே ஏதோ ஒரு ஆராதனையில் கர்த்தர் உன்னை சந்திக்க அவர் வருவார். 18 வருஷமா ஒரு அம்மா வந்துட்டே இருக்குங்க சர்ச்சுக்கு. ஆனா அன்னைக்கு பார்த்து அந்த சர்ச்சில் இயேசுநாதர் வந்துட்டார். அந்த அம்மா, நான் கூனியா இருக்கிறேன், இவ்வளோ பலவீனம் இருக்குன்னு அந்த அம்மா ஒரு நாளும் யோசிக்கவே இல்லைங்க. ஏமா சர்ச்சுக்கு வரலன்னு கேட்டால் வயிறு வலிக்குது. நல்லா ஆழமா கேட்கணும் நீங்க. நான் எங்கள் சர்ச்சில் என்ன தெரியுமா சொல்வேன், பலவீனமாக இருந்தால் நான் பாயெல்லாம் சர்ச்சில் வச்சுருக்கேன், நான் ப்ரேயர் பண்ண உட்காருவேன். நான் அந்த பாயை தரேன்வேன், வந்து சர்ச்சில் படுத்துக்கோன்னுவேன். நான் படுத்துனே வசனத்தை கேளு, போகும்போது எழுந்து நடந்து வெளியே போயிடுவேன். நீ வீட்டில் படுக்கிற நேரம் இங்கே படுக்கலாம்ல சர்ச்சில். பாஸ்டர் நானே சொல்கிறேன்ல, உங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். நான் ஒரு பாய் ஒன்று வாங்கிது, உழப்பாய் இருக்க, ஐயா இடம் கொடுங்க, பலவீனமாக இருக்கணும் படுக்க வைங்க, அது படுத்துட்டே வசனம் கேட்கட்டும். ஏன்னா அந்த பெதஸ்தால் அப்படி தானே ஒருத்தர் இருந்தா, எத்தனை வருஷம் படுத்திருந்தான். அது ஏன் கேட்குறேன், நானே நொந்து போய் வந்து நானே நொந்து கேட்டு வந்துக்கிறேன் 38. அது எதுவும் சொல்ல எட்டாக்குன்னு சொல்லி முடி. மணி 8-10 ஆகி போச்சு. ஒரு எங்கள் வீட்டுக்கார வர வந்துட்டு இப்போ சோறு வேறு ஆக்கி வச்சுட்டு வந்துக்கிறேன். குழம்பு முன்னன்னு தெரில. சரி விடு, நல்லா கேளு. 38 வருஷமாக ஒருத்தர் படுத்து கிடக்குறான், எழுந்து போனால. நீ வரும்போது பலவீனமாக வந்தா போகும்பொழுது சுகமாக தான் வெளியே போவேன். வரும்பொழுது இழந்து உள்ள வந்தா, தீர்க்க தரிசனமாக சொல்கிறேங்க, வருஷத்தின் நடுவில் மகிமை விளங்க பண்ணுகிற தேவன் பல ஆசீர்வாதங்களை இழந்துட்டு தான் இந்த 2024 தொடங்கின இந்த பாதி வருஷத்தில் வந்து நின்றுட்ட. மீதமுள்ள 6 மாசத்துக்குள்ள நீ 2025 கால் வைக்கிறதுக்குள்ள கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற தேவ மனுஷன் சொல்றேன், அடுத்த 6 மாசத்துல நீ திருப்ப வேண்டிய எல்லாத்தையும் திருப்பி அடுத்த பெனாயா ஸ்தோத்திர கூட்டத்தில் உங்களை கர்த்தர் மிகப்பெரிய சாட்சியை கர்த்தர் நிறுத்துவார். ஆமென். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே சொல்லுங்க இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இந்த அம்மா மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்சிட்டாங்க. ஆனால் வசனத்துக்குள்ள நம்ம இருக்கும்போது இயேசுநாதர் உயிர் கொடுத்துட்டார். அந்த வாசலை தாண்ட விட்டாரா, அதான் ரீமா, அதை தீர்க்க தரிசனம். நல்லா ஆழமாக படிக்கணும். ஊரின் வாசலுக்கு ஃபேமிலி வந்துச்சு, அதை மட்டும் தாண்டி இருந்தாங்கன்னா அவன் கல்றைக்கு தான். தாண்ட விடல பாரு ஆண்டவர். இன்னைக்கும் உனக்கு சொல்ற தீர்க்க தரிசனம், உன்னை தாண்ட விடல ஆண்டவர். இன்னைக்கு உன்னை பிடிச்சாரு, உன் குடும்பத்தை பிடிச்சாருங்க அவர். நிறுத்துறான்ட்டார். தூக்கின்னு போறவனை எல்லாம் சொல்லி நிறுத்துறான்ட்டார். நிறுத்து. அந்த குடும்பத்தை நான் மறுபடியும் ரெஸ்டோர் பண்றேன், அந்த குடும்பத்தை மறுபடியும் நான் வாழ வைக்கிறேன், அந்த குடும்பத்துக்கு நான் மனம் இறங்கி அந்த வீட்டுக்கு செய்ய வேண்டியதை நான் செய்யதான். நியாயப்பிரமாணத்தை இவங்களால நிறைவேற்ற முடியும், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற என்னால் மட்டும்தான் முடியும், நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிக்கிறவர் அப்படின்னு அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை எல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டு, ஆமென், அவர் அவனை உயிரோடு கூட எழுப்பினார். ஹல்லேலூயா. நம்பர் 2, ரெண்டாவது. முதல் புரிஞ்சுதா அவங்க எல்லாருக்குமே? புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுது சொல்லுங்க. பரவாயில்ல, நான் திட்டலாம் மாட்டேன். நான் நல்ல பாஸ்டர். நான் சொல்லுங்க என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? ஷார்ட்டாக சொல்கிறேன் கேளுங்களேன். வசனத்தை விட்டு ஒரு குடும்பம் வெளியே வருது, இழப்பு வருது. வார்த்தையே, வசனமே இப்போ மாம்ச சாயலில் வந்து நிற்குது. அந்த வசனம் அவர்களுக்கு உயிரை கொடுத்துச்சு. ஆமென். இந்த வசனத்துக்குள்ளே நின்றுட்டினா நீ செய்வதெல்லாம் வாய்க்குங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது ஒரு சம்பவத்தை பார்த்து முடிச்சிடலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் இப்படி சொல்லுது. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே அப்படின்றார். ஆமென். இயேசு லாசருவின் கல்லறைக்கு முன்னாடி நின்று வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். சத்தமா கூப்பிட்டார். பாருங்களேன், இந்த ஃபேமிலியை பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த ஃபேமிலி இருந்த ஊர் பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எங்க தெருவே அட்ரஸ் தெரியாதான் இப்போதான் நான் முடிச்சுக்கிறேன். சொல்லுங்க, என்ன எந்த ஊர்ல இருந்தாங்க? பெத்தானியா. பெத்தானியா அப்படின்னு திரும்பங்க அர்த்தம். பெத்தானியா அப்படின்னாலே துக்கத்தின் வீடு, ஹவுஸ் ஆஃப் மிசரி, துக்கத்தின் வீடுன்னு அர்த்தம். சூழ்நிலை சரியில்லாத ஒரு இடத்துல இந்த குடும்பம் இருக்கு. இந்த லாசருக்கு 2 பேர் இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சி 2 பேர்.
சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க பேர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், மார்த்தாள், மரியாள், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த லாசரஸ் என்ற கிரீக் வேர்டுக்கு வந்து நல்லா கேட்கணும், உதவி செய்யும் தேவன் அப்படின்னு அர்த்தம். இந்த லாசருவை நீங்கள் ஹீப்ரு வேர்டு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா என்னவாயிடுனா எலியேசர் அப்படின்னு அர்த்தம். நல்லா கேட்கணும், ஹீப்ருவில் இந்த லாசரஸ்க்கு எலியேசர் அப்படின்னு அர்த்தம். எலியேசர்னாலும் அதுதான் அர்த்தம், தேவன் உதவி செய்கிறவர் என்று அர்த்தம். அப்போ இந்த லாசருவுக்கு நல்லா கேளுங்களேன், அவன் பேரில் இருக்கிற அர்த்தம் தேவன் உதவி செய்கிறவர். இப்போ என் பேர் எடுத்துக்கோங்க, ஏசுதாஸ் என் பேர் அப்படின்னு என்ன அர்த்தம்? தாஸ்னா சேவை செய்கிறவன், ஊழியக்காரன் அப்படின்னு அர்த்தம். இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறவன். அதனால தான் ஏசுதாஸ்ன்னு எங்கள் அம்மா பேர் வைக்கல, ஆண்டு பேர் வச்சார். அதுக்கு ஏற்ற காலம் வரும்பொழுது கரெக்டாக அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே இன்றைக்கி கர்த்தருடைய சேவையை நம்ம செய்கிறோம். ஆமென். அப்போ லாசரஸ், எலியேசர் ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, அப்படின்னா அந்த பேருக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவன் உதவி செய்கிறவர் என்ற அர்த்தம். வசனம் கேட்குறீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நீங்கள்லாம் எவ்வளோ ஆழமாக கேட்குறீங்க தெரியுமா? நானே இங்கேருந்து அங்கே வந்து விழுந்துடுற மாதிரி இருக்குது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கேட்குறீங்க. நீ எங்கள் சர்ச்சில் போய் சொல்கிறேன், வந்து இங்கே திருந்த சொல்லி இங்கே உட்கார வச்சு உங்களை பார்க்க வைக்கிறேன். எவ்வளோ ஆழமாக கேட்குறேன், எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக, சே எவ்வளோ நல்லா கேட்குறேன். அப்போ லாசரஸ்ன்னு என்னங்க அர்த்தம்? எலியேசர்னு அர்த்தம், தேவன் உதவி செய்கிறார் அப்படின்னு அர்த்தம். இந்த லாசரஸ் பேருக்கு அர்த்தம். லாசர் ஏங்க செத்தா? யோசிச்சிருக்கீங்களா ஒரு நாள் ஏங்க சாவணும்? இயேசு ரொம்ப நேசிக்கிற ஒரு குடும்பம், கரெக்டா? இயேசு பெத்தானியாவுக்கு வந்தாலே எந்த வீட்டுக்கு போவார்னா அங்கே தான் போவார். அப்படி ஒரு நல்ல ஃபேமிலி. இவர் ஏதோ நடுவில் கொஞ்சம் கோளாறாயிட்டார். நல்லா கேளு, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சர்ச்சுக்கு வந்து ஆண்டவர் ஆராதிச்சு ஆஹா ஓ அந்த விசுவாசியை பார்த்தாலே நம்மளுக்கு பயங்கரமாக இருக்கும். ஐயோ, நான் ஃபஸ்ட்டே தெரிஞ்சுப்பேன் இது என்னைக்கு நல்லா போட்டுக்கோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து நல்லா இந்த மைக்கை பிடிச்சி 13 வயசில் பிடிச்ச மைக் இப்போ 44 வயசு, 30 வருஷம் சர்வீஸ் இருக்கு. சொல்ல 30 வருஷம். அதனால எந்த விசுவாசி எப்படி நமக்கு நல்லாவே தெரியும். இந்த ஆரம்பத்தில் குதிக்குதுல, அது கொஞ்ச நாள் அடங்கிடும் தானா. ஆனால் ஆரம்பத்திலேருந்தே மெதுவாக நகருது பாரு, அந்த விசுவாசி கடைசி வரைக்கும் சபைக்கு சாட்சியாக இருக்கும். ஏன்னா அதனுடைய ஆவிக்குரிய தன்மை ரொம்ப நல்லா அழகாக தெரியும். அது வளர்கிற விதம் நல்லாவே தெரியும். அப்படி போல் இந்த லாசரு பாருங்க ரொம்ப ஆழமாக நேசிக்கிற குடும்பம். லாசரு ஏங்க செத்தார் அப்படின்னு நான் கொஞ்சம் தியானம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு சம்பவத்தை காட்டினார். என்ன அந்த சம்பவம்னு பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 38 நீங்கள் பாருங்களேன். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில், பின்பு சீஷர்களும் இயேசுவும் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அந்த பெத்தானியா கிராமத்துக்கு வராரு. அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். மார்த்தாள் என்னும் ஸ்திரீ வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து, மரியாள் இயேசுவின் பாதத்தருகே வந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து ஆண்டவரே நான் அடுத்த வசனம் கொடுப்பா. இயேசு அவளுக்கு மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒண்ணுதான், அது என்ன உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அப்படின்னு சொல்றார். ஓகே, இயேசு அங்க வந்திருக்கிறார். அங்க ஒருத்தர் இல்ல பாருங்க. யார் இல்ல? பாத்தீங்களா? அவர் செத்ததுக்கு அதான் காரணம். ஆமாங்க, பைபிள் நல்லா படிக்கணும். பக்கத்துல நல்ல பைபிள் படியாடி. லாசர் ஏன் தெரியுமா செத்தாரு? உங்க வீட்டுக்குள்ள சில நேரத்தில் இழப்புகள் ஏன் தெரியுமா வருது? இயேசு சர்ச்சில் இருக்கிறாரு, நீ இல்லை. நீ எங்க போய்கிற? நீ எங்க இருக்கிற? அது உனக்கே தெரியாது. நம்ம ஒரு எங்கள் சர்ச்சில் விசுவாசி கேட்டு எங்கம்மா போயிட்டு வரேன். ஐயா அது சரி, நான் ஒன்றும் சொல்ல, நீ உன்ட்ட அப்புறம் பேசி நான் போன்ட்டேன். ஏன் சொல்ல? அது எங்கே போயிட்டு வந்தது நான் அதுக்கே தெரியாமல் தான் போகுது. அப்படி இருக்கும்போது அதுக்கிட்ட நம்ம பேசி நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்களாம் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரமும் இதே மாதிரி தான் க்ரௌட் இருக்கும் சர்ச்சில். ஒரு ஆமே நொஞ்ச பத்தியா அடுத்த வாரமும் இதெல்லாம் ஏன் தெரியுமா உனக்கு சொல்கிறாரு?
இங்கே இயேசு வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு, மரியாள் பாதத்தில் உட்காந்துருக்கு. இன்னொரு அம்மா என்ன செய்கிறாங்க, சாப்பாடு வேலை செய்கிறாங்க. இவர் நைனாவை காணோம். தோரா எங்கே போனார்னே தெரில. அதனால தான் நான் நினைக்கிறேன் அவன் செத்துட்டு உடனே அவன் கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. நம்ம ஆள் என்ன, நம்ம தலைவர் என்ன சொல்கிறாருன்னா அப்புறம் போகலான்டான்ட்டார். உனக்கு கூட சில விஷயத்தில் ஏன் அப்புறம் பார்க்கலான்றாருன்னா, எப்போ நீ உணர்றியோ அது வரைக்கும் அவர் அப்புறம் பார்க்கலான்வார். நீ என்ன நினைக்கிற, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஏன் ஆண்டவர் ஜெபத்துக்கு கொடுக்கல, ஏன் ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் அவர் கொடுக்க மாட்டாரு. அவர் வந்து உட்காந்து வார்த்தை, தேவ மனிதர்கள் வார்த்தையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சாயங்காலம் காலையில் சாயங்காலம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க பிரசங்கம் பண்ணுறது. அடிவயிறில் நோவுங்க. வெள்ளி சனி ஞாயிறு 4 பிரசங்கம் பண்ணுவாங்க சர்ச்சில். சண்டே நைட் எப்படி தெரியுமா இருக்கும், களைப்பாயிடும் எனக்கு. ஏன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு தூங்க முடியாது, சனிக்கிழமை நைட்டு தூங்க முடியாது. ஆனால் நம்ம சர்ச்சுக்கு வரத்தை பார்த்துக்கிறேன், நல்லா தூங்கி வச்சு அந்த ஜொல்லு வாயோட உட்காந்து கீபோர்டு வாசிப்பான், பேட் வாசிப்பான். அவனை வெளியே தோர்த்து முதல்ல. என் மகன்கிட்ட சொல்லுவேன், ஜெபம் பண்ணாமல் நீ கீபோர்டில் கையை வைக்கக்கூடாதுப்பா, நீ உருப்பட மாட்டேன்ட்டேன். பைபிள் வாசிக்காம ஆண்டவர் தேடாமலாம் வரக்கூடாது. ஊழியத்தை செய்கிறோம், கனமாக செய்யணும் அதை. அதனால தான் நாங்கள் இந்த மாதம் வந்து இந்த மாதத்துலேருந்து ப்ரேயரை நம்ம டீமில் நம்ம சங்கத்தில் அதிகமாக கூட்டியிருக்கிறோம். ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறீங்களா எல்லாருமே? இல்லை பதில் சொல். ஃபேமிலி கதை இருக்குது, ஃபேமிலி கதை இருக்குது. இப்போ பாரு, இந்த ப்ரேயர் முடிச்சுட்டு வீட்டில் போய் என்ன பேசுனேன் நினைக்கிறேன். நான் சொல்லிட்டா இங்கே சொல்லிட்டா திரும்ப சொல்கிறேன் பாரு. வஞ்சா அது எப்போதும் என் பக்கத்துல உட்காராது. அது என்ன வேணையோ தெரில, அன்றைக்கி எங்கே போய் உட்காந்துக்குச்சு. அடுத்த முறை வந்து உட்காரு. இதெல்லாம் அங்கே ஒரு பிரச்சனை உனக்கு. அவள் எங்கன்னா உட்காந்து போகிறா விடு. இன்னொன்று பாரு, அது ஒழுங்காக வச்சா பற்றியா ட்ரெஸ்ஸை போட்டுன்னு எப்படி சாச்சு. அவன் எதனா போட்டுன்னு வரான், உனக்கு என்ன பாஸ்ட் நான் பார்த்துக்கிறேன் விடு. அதுக்கு தாங்க பலிபீடத்தில் நான் இருக்கிறேன். அவன் எந்த படம்னா கட்டின்னு போகிறான், உனக்கு என்ன? சர்ச்சுக்கு வரல ஒரு ஒழுங்காக வருவானா, அது ஜாக்கெட். உனக்கு என்னத்துக்கு? எங்கள் சர்ச்சில் இப்படி தான் பேசுவேன். அதெல்லாம் நீ பேசக்கூடாது. வந்தம்மா எங்கள் சர்ச்சில் எப்படி திரும்பாங்க, 2 வயசு குழந்தை இல்லை, 2 வயசு குழந்தை அல்லேலூயா ஆமேன்னு சொல்லும். இங்கெல்லாம் கம்முன்னு உட்காந்துக்கிறிய. உள்ள அந்த தெருவில் நுழையும் போதே முனையிலே பார்த்துறாது, அங்கேயே கையெழுத்துரு இப்படி உரிச்சிருவல. நம்ம ஊழியக்காரங்கன்னா உங்க வீட்டு வேலைக்காரன் கிடையாதுங்க. இவ்வளோ கடினம் தெரியுமா அந்த ஊழிய பாதை, இவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க. தூக்கம் இருக்காது, தூங்க முடியாது. நான் சொன்ன மதியானம் ஒரு 2 மணி போல் நான் கொஞ்சம் படுக்கிறேன் அப்படின்னு. நீ எங்க டாடி தூங்க போகிற, அது உட்காந்து இருந்துச்சு. நீ எப்படி தூங்க மாட்டேன், 10 நிமிஷத்தில் எழுந்து உட்காந்துக்குவேன். அதுக்கு பெட்டர் அப்படியே உட்காந்து அப்படியே கிளம்பிடலாம் டாடின்னுச்சு. சரிம்மா 2 மணி ஆயிடுச்சு. அப்படியே உட்காந்து நான் 10 நிமிஷம் படுத்தேன். மகளை எழுப்பி விட்டேன். 2:30 மணிக்கு எழுந்து ரெடி ஆகணும். நாங்கள் எத்தனை மணிக்கு? நீ சர்வீஸ்க்கு எத்தனை மணி ரெடி ஆன? இரு, இப்போ தான் 5:30 மணி ஆகுது, காப்பி கீப்பி குடிச்சிட்டு போகலாம். அதனால தான் இன்னும் நீ அப்படிங்கிற. இரு 6:30 மணி. இப்போ தான் ஐயா ஒரு சோத்திரம் பண்ணி பாரு. அவர் காலம் சோத்திரம் பண்ணி முடிச்சு அப்புறம் தபாரு நல்லா சொல்கிறதுக்கு இல்லை. 6:30 மணி சர்ச்சுனாக்கா, 7 மணி சர்ச்சுனாக்கா 6:30 மணிக்குள்ளே வந்து முழங்கால் போட்டு ஜபிக்கணும். அதாங்க விசுவாசியினுடைய அழகே. நான் அதான் கேட்குறாரு, நான் தேவனானால் எனக்குரிய கனம் எங்கே? மரியாதை இல்லைங்க. இன்னைக்கு தேவனுக்கும் மரியாதை கொடுக்கறதில்ல, அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கும் மரியாதை இல்லை. இன்னைக்கு உங்க கூட உட்காந்து சப்ளாங்கல் போட்டு சாப்பிட்றதுனால நீங்க எங்களை அவ்வளோ சீக்கிரம் லேசால நினைச்சிடக்கூடாது. எங்களுக்குன்னு ஒரு கனம் இருக்கு. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களால அபிஷேகம் இருக்குங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்கணும். அவங்கள டிஸ்ஆனர் பண்ணவே கூடாது. இந்த சிறியவரில் நல்ல ஆழமா கேளு, இந்த சிறியவரில் எதை செய்தீர்களோ அது எனக்கு செய்கிறேன்ட்டார். பார்த்து நிதானமாக செய்யுங்க. எங்களுக்கு எது செஞ்சாலும் அவசரப்பட்ட என்ன செஞ்சுட்டுனா அது உனக்கு வேணையாக முடிஞ்சிடும். நான் மேலோட்டமாக சொல்கிறேன்னு எல்லாம் ஆழமாக கேட்டுக்க. புரியுதா அவங்க எல்லாருக்குமே சொல்கிறது? புரியுதா? லாசர் ஏன் செத்தான் சொல்லு? தோரையை காணோம். அவர் எங்கே சுத்த போனாரோ
ஆண்டவர் வந்து பார்த்துருப்பாரு, எப்பா நல்லா தான் இருந்த கொஞ்ச நாள் அவன் போக்கு சரியில்லை, சரி நீ இப்போ சாத்த அவனை வெளியே வச்சுனுங்கிறான், இது கரெக்டாக செக் உனக்கு வச்சுருக்கான் போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்டார். வருது நியூஸ், லாசரு செத்துட்டான்னு. நம்ம ஆள் உடனே பதன்னு ஆனாரா? ஐயோ அப்படிலாம் பண்ணவே இல்லை. யாருன்னா செத்துட்டாங்கன்னா பதன்னு ஆகாத, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. நம்ம ஆள் பார்த்துட்டியா ஒன்றுமே இல்லைனாலும் அப்படியே துடிப்பான், அப்படியே அவ்வளோ ஆக்டிங்கு. ஆனால் ஏற்கனவே மனசில் முடிவு பண்ணிருப்பான் இது எப்போ சாவோன்னு. ஏன்னா ஊர் என்ன ஒன்று நினைக்கக்கூடாதுல்ல நம்மள. இப்போ பயங்கரமாயிட்டான், எல்லாம் ஆஸ்கர் அவார்ட்லாம் மேலே கொடுக்கல, இப்போ அவ்வளோ பயங்கர நடிப்பாக இருக்கு. 8:25 ஆயிடுச்சு, இன்னும் 5 நிமிஷம் தான் முடிக்க போகிறேன். இல்லை கேள்வி, லாசர் எங்கே இல்லைங்க? இயேசு இருந்த இடத்துல லாசர் இல்லை. உன் வீட்டில் ஏன் தெரியுமா சில நஷ்டங்கள்? இயேசு வந்தார் பல முறை, ஆனால் நீ அவரை அவாய்ட் பண்ணிட்ட. ஏன்னா அன்னைக்கு உன்னை ப்ளஸ் பண்ண தான் வந்தாரே அவர். ஒருவேளை அன்னைக்கு லாசர் இருந்திருந்தான் அப்படின்னாக்கா லாசர் மரிச்சிருக்க மாட்டான்றது என்னுடைய கருத்து. கரெக்டு தானே? இல்லை, நம்ம எங்க நிறைய நஷ்டத்தை சந்திச்ச சொல்லுங்களேன். இயேசு நிறைய தெய்வம் முகமுகமாய் நம்ம சந்திக்கிற அந்த நேரத்தில் நம்ம அங்கே இல்லாமல் நம்ம வேற எங்கேயோ போனதால் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துட்டோங்க. இன்னைக்கு அவர் சொல்கிறார், நல்ல கீழே 2 பேர் உயிரோடு கூட இயேசு எழுப்பினார். ஆமேன். இன்னொன்று எவ்விரு மகளை உயிரோடு எழுப்பினார். அதை நான் உயிரோட அந்த செய்தியை பேசணும்னு வச்சுங்க நீ செத்துருவேன். அதனால் உன்னை எழுப்ப என்னால் முடியாது. அதனால் 2 முடிச்சுக்கு நான் கிளம்புறேன். நான் எனக்கும் வேலை இருக்குது நிறைய. சரியா? நல்லா கேட்குறீங்களா? எல்லாமே கேட்குதா? 2வது அற்புதமும் இயேசு உயிரோடு எழுப்பினார். இந்த 2 உயிர்த்தெழுதலையும் நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஏன் அவ்வளோ பெரிய நஷ்டம்னா, ஒன்று வசனம் இல்லை, ஒன்று தேவ பிரசனம் இல்லை, தேவ சமூகம் இல்லை. அதனால தான் நஷ்டம். இயேசு பைபிள் சொல்லுதுங்க, இயேசு கண்ணீர் விட்டார். நீ சிலதெல்லாம் எழுந்துட்டு நல்லா கேளு, சிலதெல்லாம் இழந்துட்டு நின்று அழுவுறல. அப்பெல்லாம் இயேசுவும் அழுகுறாருங்க. என் புள்ள அறியாமையில் இழந்துட்டா, என் பிள்ளை ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஆசீர்வாதங்களை இழந்துட்டான்னு நீ அழுவல, அவனும் சேர்ந்து தான் அவன் கூட சேர்ந்து அழுகுறாரு. மன கஷ்டப்படுறவருங்க அவரு. நம்ம ஆளுங்களை மாதிரி இல்லை. பின்னாடி அப்படியே ஆயிடுச்சே, ஐயோ ஆண்டவரே என்னப்பா இது, எப்பா உனக்காப்பா இப்படி நடக்கணும், நான்ப்பா கனவுல கூட நினைக்கல பண்ணுவான். நம்ம இப்படி கிளம்புனதுக்கு அப்புறம் அவன் பண்ணாதான் அவனுக்கு அவ்வளோ, அவனுக்கு கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும்னுவா. என்னங்க இவ்வளோ அனுபவங்கள் நிறைய இருக்கிற மாதிரியே அவ்வளோ சிரிக்கிற உண்மைதாங்க. உன் இழப்ப இந்த உலகம் அலட்சியமாக பார்க்கும். ஆனால் நம்ம ஆண்டவர் நம்ம எதை இழந்தாலும் அதை அவர் ரொம்ப சீரியஸாக பார்ப்பாருங்க. ஐயோ நான் ஒவ்வொரு முறையும் வரும்போது லாசரு வான்னு என்னை கூப்பிடுவானே, இப்போ செத்துட்டானே லாசரு, எழுப்ப முட்டாராங்க. தேவனுடைய உதவி அவனுக்கு கிடைச்சது கல்றையில். லாசருன்னா தேவனுடைய உதவின்னு அர்த்தம். அந்த இடத்துல தேவன் அவனுக்கு உதவி செஞ்சாரா? செஞ்சார். சரி, ஏங்க லாசர் உயிரோடு கூட எழுப்பணும்? அடுத்த கேள்வி, ஏங்க லாசர் உயிரோடு கூட எழுப்பணும்? சொல்லுங்க, ஏன் லாசர் உயிரோடு கூட எழுப்பணும்? நான் சொல்லிட்டா, தேவன் எப்போதுமே காலத்தின் தேவன். அவர் வந்து இந்த நாளில் இந்த நேரத்தில் உங்க கூட இருக்கணும்னு அவர் ரெக்கார்டில் எழுதிட்டார் அப்படின்னா அந்த நேரத்தில் அவர் இருப்பார். சொல்கிறேன் பாருங்களேன். அதே யோவான் 12:1-2 வசனம் வாசிங்க. யோவான் 12:1-2. யோவான் 12:1-2. முன்னே லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தால் பணிவிடை செய்தால் லாசரும் அங்கே இருந்தார். ஒரு அழிலே சொல்லுங்க எல்லாரும். ஒரு உத கொடுத்த உடனே கரெக்டாக அடுத்த முறை இருக்கிற சர்ச்சில் பார்த்தீங்களா? தெரிஞ்சுக்கணும், நம்ம ஆண்டு வரேன்னு சொல்லிட்டாரு. இந்த டேட்டில் 16ஆம் தேதி 6ஆம் மாதம் 2024 அன்னைக்கு அவர் வரேன்னு சொல்லிட்டாரு. அவன் வந்துட்டான். யார்? லாசர் முன்னாடியே உட்காந்துக்கிறான். ஏன்னா அப்பாயின்மெண்ட் இருக்குங்க. ஏன் அன்னைக்கு ஏசு அங்கே வந்தால் தெரியுமா? விருந்து பண்ண அப்படின்னா நைட் டின்னருக்கு இருக்கு. ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? என்னங்க பார்த்துட்டே இருக்கிற? அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் என்ன தெரியுமா?
கேளுங்களா, அன்றைக்கி அப்பாயின்மெண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு 16/6/2024 இயேசுநாதன் நம்மோடு கூட ராவிருந்து பண்ண அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டார். ஆனால் சாத்தா முன்னாடி என்ன பண்ணிட்டா, நம்மளை கொன்னுட்டா. ஆனால் நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, நம்ம குடும்பங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, ஒரு தெய்வீக சந்திப்பு இருக்குது, ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, எதிர்காலம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சா அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, லாசரை கொன்னுட்டான் ஏதோ ஒரு வகையில். ஆனால் தேவன் நினைச்சாரு பாருங்க, அந்த நாளில் அவர் செய்ய வேண்டியது அவர் செய்து முடிப்பார். அவர் புரிதவங்க எல்லாருக்குமே. ஏன்னா அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணவே மாட்டாரு, அவர் நினைத்ததை செய்து முடிப்பவர். இப்படி சொல்ற, நான் செய்கிறதை தடுப்பவன் அப்பா. உங்க எல்லாருக்குமே ஒரு உம்மாங்க, எவ்வளோ அழகா. சே குழந்தைங்க, ஊழியக்காரனுக்கு நீங்கள்லாம் யார் தெரியுமாங்க? குழந்தைங்க. வயசில் பெரியவங்களா இருக்கலாம், இளம் குழந்தைங்களா இருக்கலாம், எல்லாமே நீங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் என்ற ஸ்தானத்தில் நின்று பார்க்கும் போது நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு குழந்தைங்க தான். என்ன அழகாக அந்த யாருன்னு சொன்னியே, சாத்தா அப்போ வாவுசி விட்டு ஓட்டா. எப்படி ஓடினா தெரியுமா? கப்பல் எடுத்துன்னு ஓடினா. ஆமென். அப்பாயின்மெண்ட் இருக்கு. அடுத்தது பாருங்களேன், அதே அதிகாரத்தில் 10ஆம் வசனம் வாசிங்க. லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள். இப்போ லாசரு கூட உட்காந்து இயேசுநாதர் ரா போஜனம் என்ன செய்யறா, ராவிருந்து சாப்பிட்டாரா? இன்னைக்கு உனக்கு அதான் சொல்றாரு, உன் கூட உட்காந்து சில விஷயத்தில் நான் செய்ய போகிறேன். இந்த ஊழியம், குடும்பம் எல்லாத்துலேயுமே உன் வீட்டுக்குள்ளே உட்காந்து நான் ஒன்று செய்ய போகிறேன். அதை நான் செய்யறது யார் தடுக்க முடியாது. இன்னைக்கு உன் வீட்டுக்கு அவர் வரார். அவர் இன்னைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசுவே கால் வைக்கிறாருங்க. இன்னைக்கு நீங்கள் மட்டும் தனியாக போலங்க, அவரே உங்கள் கூட வராரு. அவர் என்னென்னலாம் செய்ய திட்டமிட்டு இருக்கிறாரோ அத்தனை பிளான்ஸையும் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி எல்லாம் சரியான நேரத்தில் அவர் சரியான விதத்தில் உங்களுக்கு செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்று பார்த்துடலாமா, இல்லை முடிச்சிடலாமா? பார்க்கலாமா, முடிச்சிடலாமா? இல்லை நீ சொல்கிறத வச்சு தான் நான் எங்கள் பிரதர்ஸ் வந்து என்ன அப்புறம் ஆலோசனை கூட்டத்தில் திட்டுவாங்க என்ன. உங்களுக்கு தெரியாது, கோக்காரெலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, செம்ம காட்டுவாங்க என்ன. யோ என்ன 8:30 மணி முடினாயே அவள் லேட்டாக முடிச்சு திட்டுவாங்க. ஏன்னா நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்க, நான் உங்களை கட்டு அப்ச்சு போயிடுவேன். நான் சொல்லு, இன்னும் ஒன்று சொல்லவா? ஒன்றே ஒன்று. சரி, ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். நிறைய இருக்குது, ஆனால் ஒன்று தான் சொல்லுவேன். எக்ஸ்ட்ரா போனஸ் உனக்கு இது, நீ கேட்டதுனால தான் சொல்கிறேன் நான் உனக்கு. சரி, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் பைபிள் திருப்ப பார். இதுதான் வானான்றது, இதுதான் வானான்றது. விட்டுரு, பைபிளை விட்டுரு. இந்த வேகம் வீட்டில் உட்காந்து பைபிள் வாசிக்கிறியா நீ? எங்கேயோ 4 கண்ணை போட்டு பார்த்துனுக்கிற. இங்கே வந்துட்டு இப்படின்ற இப்படி அதுலேயும் 1 பார் பழைய ஏற்பாட்டில் தேடுது. பரவாயில்ல. அருமையான குழந்தைங்க நீங்கள் எல்லாருமே. என்ன சிரிப்பு முகம் உங்களுக்கு. அங்கே வந்தீங்கன்னா வேறு வெடுக்குன்னு இருக்கும், சுடுன்னு இருக்கோங்க. நீங்கள் எல்லாமே அழகாக சிரிக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே. பா மழையில் அது வேலையாகாது. நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மா இங்கேருந்து அங்கே வந்துச்சு. இங்கே இருந்திருந்தா சொந்தக்காரங்களாம் ஃபுல்லாக இருந்திருப்பேன். நான் நிறைய யோசிப்பேன், எங்களுக்கு தூக்கி கடாசி வனாந்தத்தில் அடிச்சு விட்டு லொடுக்குன்னு யார் வீட்டு கூட போக முடியாதுங்க. அங்கேருந்து ஃபோன் பண்ணால் நம்பால் எடுப்பாங்க, எடுக்க மாட்டாங்க, அது வேற. அதுலேயும் ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அவர் பிரைம் மினிஸ்டர் கூட ஃபோன் எடுத்துருவார். அவர் அதுக்கும் மேலே. எங்கள் ஐயான பேர்லாம் சொல்ல மாட்டேன் நான் அவரை குற்றப்படுத்த மாட்டேன், அதில் சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் தாங்க எங்களுக்கு வலது கை மாதிரி. அவரை பகச்சிக்கிடும், ஊழிய கவுந்துடும், எல்லாத்தையும் கவுத்து விட்டுருவார். அவர் எப்படியா பேசுகிறேன், இவ்வளோ வச்சுக்கிற வாடா ஒன்று. அப்போ உனக்கு நான் ஏன் தெரியுமா அப்படி சிரிச்சு சொல்லிட்டு போகிறேன், அப்படி சீரியஸாக பேசுன்னு வச்சுக்கேன். நீ போகும்போது என்னை திட்டிட்டு போயிடுவேன். அதனால் என்ன வந்தான் வளன்னு ஒரே கற்றுன்னு கத்திட்டு என்ன அப்படி சொல்வேன். நீ என்ன நிச்சயமாக அங்கே போயிட்டு 2 விஷயம், 2 உயிரோடு எழுப்பினார். 1 சொல்லு, மெய்ப்பனின் இருப்பிடத்தில் இல்லாமல் போனான், வசனத்தின் கீழ் இல்லை. 2 இயேசுவின் சமூகம் இல்லை. லாசரு. 3வது
பேதுரு உயிரோடு கூட ஒரு அம்மா எழுப்புறாரு பாருங்க. அந்த அம்மா பேர் என்ன? தபித்தாள். தபித்தா, தொற்கால் இல்ல? உயிரோடு எழுப்புனாரா? எழுப்பினார். அந்த அம்மா எங்க செச்சு சொல்லு. ஏன்னா பைபிள் எடுத்து படிச்சிருக்கீங்களா ஏன் செத்தாங்கன்னு? நம்ம செத்தாலே சந்தோஷப்படுற ஆள் நம்ம. பா பல வருஷம் தொல்லை விட்டுச்சுடாப்பான்னு. ஏங்க செத்தாங்க அந்த அம்மா? ஏங்க செத்தாங்க? அந்த 36ஆம் வசனம் வாசிங்களேன். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீஷி இருந்தால் அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். போதுங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்க? தருமங்கள், நற்கிரியைகள், ஏழைகளுக்கு உதவுவது இதெல்லாம் செஞ்சாங்க. ஆனா அந்த அம்மா கிட்ட ஒண்ணு இல்லை, ஜபம் இல்லை. பரிசுத்தாவியன் வந்து ரொம்ப கிளாரிட்டியா இருப்பார் பாருங்க. நல்லா கேட்குறீங்களா? பைபிள் பார்க்கறது விட்டுற தயவுசெய்து என்ன பாரு முடிக்க போறேன். அவள் தான் முடிஞ்சிச்சு, 2 நிமிஷம் தான். எனக்கு பைக் கோலகள்லாம் நடிகன்னு உட்காந்துக்கிறோம். தெரியாது உனக்கு. நான் வர 8:35 ஆயிடுச்சா பயமாகுது எனக்கு. ஏன்னா பார்த்து நான் பக்கத்தில் உட்காந்து முன்ன பெல் பட்டினாம்ல அண்ணன் தோல்ல கை வச்சாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? தம்பி போத நிறுத்து தம்பி அவர் சொல்றாரு. அதில் எங்களுக்குள்ள கோட் வாட்டுங்க. நான் இங்கே உட்காந்து சொல்லுவேன். நான் நான் முடிச்சுன்னுவேன். உன்னை உற்சாகப்படுத்தலை நான் அப்படின்னு எங்கள் ஐயா சொல்லியிருக்கிறேன். அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த மாதிரி இப்போ அண்ணக்கா வச்சு அழைச்சிட்டாருங்க. நான் முடிச்சிடுறேன். 3வது, இந்த அம்மா தானம் தர்மம் எல்லாம் பண்ணிச்சுங்க. எல்லா சர்ச்சுக்கும் காணிக்க, எல்லாம் தசம் எல்லாம் ஓகே. பட் தேர் இஸ் நோ ப்ரேயர் லைஃப். ஜபம் இல்லைங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிகாரத்துக்கு மேலே இந்த அம்மா தள்ளி விட்டார் ஆவியானவர். நீ கீழே வராது. ஏன்னாக்கா 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு தன் குடும்பத்தாரோடு கூட ஜபிக்கிற ஒரு தேவ புள்ள. அந்த அதிகாரத்தில் ஒரு குடும்பத்தை கர்த்தர் ரட்சிப்புக்குள் நடத்தினார். ஆனா இந்த அம்மா தானம் தர்மம் எல்லாம் இருந்ததுங்க. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜபம், பைபிள் வாசிப்பு ஒண்ணுமே இல்லை. சில நஷ்டங்கள் எப்போ தெரியுமா வருது? எப்போ ஜபம் குறையுதோ, எப்போ வேத வாசிப்பு குறையுதோ அப்போதாங்க நஷ்டம் வருது. இந்த அம்மா செத்துட்டாங்க. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? பேதுரு கூப்பிடுறாங்க. உடனே பேதுரு வரார். வந்து என்ன தெரியுமா செய்கிறாரு? அந்த அம்மாவுக்கு ஜபம் பண்ணி உயிரோடு எழுப்புறார். கேளுங்களேன். ஜபிக்காதவர்களுக்கு ஜபிக்கிறவர்களை கொண்டுதான் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். புரியுதா? ஜபிக்காதவருடைய இழப்புக்கு ஜபிக்கிற ஒரு அப்போஸ்தலனை கொண்டுதான் கர்த்தர் அந்த தபித்தாளை உயிரோடு கூட எழுப்பினார். இன்னைக்கு அதே தீர்க்க தரிசனம் தான் உனக்கு. நீ சிலது இழந்திருக்கிற என்னிலேருந்து நீ ஜபிக்க ஆரம்பிச்சிரு. நீ இழந்ததை கர்த்தர் மறுபடியும் கொடுத்துருவாரு. அதே சமயத்தில் பலர் இப்படி இழந்திருக்கிறாங்களே, அவர்களுக்கு மீட்டு கொடுக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு தருவார் அவர். அப்போ ஜபம் ஒரு சபைக்கு எவ்வளவு அவசியம் பார்த்தீங்களாங்க. ஒரு விசுவாசி தான தர்மம் பண்றது, காணிக்க கொடுக்கறது, இதனாலதான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாதுங்க. பர்சனல் லைஃப்ல உங்களுக்கு என்ன இருக்கணும்? தேவனோட நல்ல ஒரு உறவு இருக்கணும். அது இருந்தால் தான் இழப்புகள் வராது. இன்னைக்கு எல்லா விசுவாசிகள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? சண்டே சர்ச்சுக்கு வராங்க, அதோட அவள் தான் அந்த பைபிளை கொண்டு போய் எங்கேயோ வைக்கிறாங்க, அதோட அவங்களுக்கும் தெய்வத்திற்கும் கனெக்டிவிட்டியே இல்லைங்க. எவ்வளோ நேரம்ப்பா பைபிள் வாசித்தேன்னு கேட்டாங்க. ஒரு அதிகாரம் வாசித்தேன்றேன். அன்றைக்கி நான் ஒரு தம்பியை கேட்டேன், எதாச்சே கேட்டேன். நான் எப்பா பைபிள் வாசித்தேன்னு கேட்டேன். நான் படித்து 2 வருஷம் ஆச்சுண்ணா. போப்பான்னு சொல்லிட்டேன். சொல்லாம எப்போ செத்துட்டான். உள்ள இருக்கிற ஆத்மா செத்துச்சு. ஏன்னா உள்ளான மனுஷனுக்கு தேவை வசனம். உள்ள இருக்கிற மனுஷனை நீங்க போஷிக்கணும்னா மனித வார்த்தைகள் அல்லங்க, கர்த்தருடைய வார்த்தை தான். அது ஜீவனுடையது. அது அப்போ இந்த வசனத்தை நீங்க உட்கொள்ளலை அப்படின்னா உள்ளான மனுஷன் செத்துருவாங்க. அவன் இறந்துட்டான், அவன் செத்துட்டான் அப்படின்னா உன்னுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி தெரியுமா இருக்கும்? எனக்கு சாவு சீக்கிரம் வராதா அப்படின்னு நீயும் சொல்லுவேன். ஏன் பலர் இந்த வார்த்தையை சொல்றாங்க தெரியுமா? நான் எப்போதான் அந்த ஆண்டவர்கிட்ட போய் சேருவனோ. பார்த்துருக்கீங்களா? எப்படி போய் சேராது, ஆனால் சொல்லும் எப்போதான் அந்த ஆண்டவர்கிட்ட போய் நான் சேருவணும். சேர்ந்து என்ன பண்ண போற? அங்கே ஆராதனை, துதி, ஸ்தோத்திரம் அதுதான் இருக்கு. அதை நீ பூமியிலே செய்யலையே. புரியுதா? அதை பூமியிலே செய்யலையே. பரலோகத்தில் போய் தானங்க பண்ண போகிறோம். சர்ச்சு ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகிட்டா இன்னைக்கு பாஸ்டர் லேட் ஆகிட்டாருன்றாங்க. கரெக்டா இல்லைங்க. நாங்கள் சின்ன பிள்ளைங்கள போகும்போது எங்கள் அம்மா காலையில் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. அப்போல்லாம் 8 மணிக்கு ஆரம்பித்து 12 மணி தான் 4 ஹவர் சர்வீஸ் நடக்கும். எங்கள் பாஸ்டர் மலையாளி பாஸ்டர், அவர் என்ன பேசுகிறாருன்னு புரியாது. புதுசாக வந்திருக்கிறாரு.
4 மணி நேரங்க. சின்ன பிள்ளைங்க நாங்கள், இது இங்கே இருந்த அந்த பிள்ளைங்க யாருமே இல்லை, நம்ம காரூணியா மாதிரி இருப்போம். பசிக்காத அடைக்குங்க. மதியம் 12 மணிக்கு தாங்க எங்கள் அம்மா சாப்பாடு கொடுப்பாங்க. இப்போ வரும்போதே பிஸ்கட் பாக்கெட்டோட வந்துடுது. சர்ச் உள்ள குழந்தைய வச்சு இதாடு பக்கத்தில் பிரசங்க கேட்டுன்னு இருக்கு. அப்புறம் பிஸ்கட் இப்படி இப்படின்னா கொடுக்குறதா அதே எப்படி, வாங்குறது துண்டுறதா அதே எப்படி, ரெண்டும் ஒரே கேஸ் தான். அப்புறம் அந்த வீட்டுக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு நாங்கள் தான் வரணும். வர வேண்டிய சூழ்நிலை வருது. ஒன்று சொல்கிறேன், ஊழியக்காரங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. நீங்களே ஜாப் பண்ணி நீயே வாழ்ந்துரு. எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. ஐயா கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போயா, எதுக்கு இதெல்லாம் ஜெபம் பண்ணாத கேஸ் வீட்டில். ஒன்று சொல்கிறேன், நாங்கள் ஆராதிக்கிற தேவனை தான் நீங்களும் ஆராதிக்கிறீங்க. நாங்கள் ஜெபத்தை பண்ண பதில் கொடுக்குற தெய்வத்தை தான் நீங்களும் ஆராதிக்கிறீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். எழுந்து நிற்கலாம், திருமேஜைக்கு போகலாம். இழப்புகளை அவர் திரும்ப தரணும்னா அவர் தருவார். இன்னைக்கு அவர் பிரசன்னத்தில் நெல்லுங்க.